ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தினம் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி இந்த கரூர் ஸ்டாம்பீட் அப்போ ஹைகோர்ட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க, டிவிக்கேலாம் ஒரு கட்சியா, விஜய் அவருக்கு என்ன லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குது, அவர் ஒரு லீடர்ஷிப்பாக தோத்துட்டார் அப்படின்ட்டு. பட் இப்போ நான் சொல்வேன், அவர் ஒரு லீடராக ஜெயிச்சிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு லீடருக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா, எவ்வளோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தாலுமே பேனிக் ஆகாமல், ப்ரெஷர் இருக்கும் தான் இல்லைன்னு சொல்ல, அதை பொறுமையாக நிதானமாக புத்திசாலித்தனமாக செயல் பண்ணுறவன் தான் ஒரு லீடர். அதுதான் விஜய் அண்ணா பண்ணியிருக்காரு. எவ்வளோ கிரிட்டிசிசம்ஸ் பார்த்தோம். செருப்பு தூக்கி எறிஞ்சாங்க, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டினானுங்க, நிறைய விளையாட்டு காட்டினாங்க. அது எதுவுமே அவர் எடுத்துக்காமல் நியாயம் என்னமோ அதை நோக்கி தான் போனார். இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன் சிபிஐ வேணுமா வேணான்றதோ அவருக்கு ஃபேவராக தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஓகே, ஸோ இதுதான் நம்ம சொல்கிறது. அங்கங்கே கொஞ்சம் நியாயம் இருக்கிறனால அப்பப்போ மழை பெய்யுதுன்ட்டு நம்ம நம்பலாம். ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.